Hello friends, welcome to Suvaiyana Samayal. இன்னைக்கு நம்ம சுவையான சமையல் சேனல்ல ரொம்பவே சுவையான மேங்கோ குச்சி ஐஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சுவையான சமையல் சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல வர பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த சேனல்ல வர வீடியோஸை மிஸ் பண்ணாம பாருங்க. மேங்கோ குச்சி ஐஸ் செய்யறதுக்காக 2 கப் அளவுக்கு மாம்பழம் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது ஒரு கடாயில சேர்க்கலாம். இது கூடவே 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மாம்பழத்தை நல்லா வேக விடலாம். மாம்பழம் குக் ஆனதுக்கு அப்புறமா இது ஒரு ஸ்பூன் வச்சு மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ அடுத்ததா இதுல தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் இதுல 1/2 கப் அளவுக்கு சேர்த்திருக்கேன். நீங்க எடுத்துக்கிற மாம்பழத்தோட இனிப்பு சுவைக்கு ஏற்ப நீங்க பார்த்து சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் இது நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. இது ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா இதை நல்லா சூடார வச்சு எடுக்கலாம். இப்போ பாருங்க இதை நல்லாவே சூடார வச்சு எடுத்தாச்சு. இப்போ அடுத்ததா இதை நம்ம அரைச்சு எடுக்கலாம். இதை அரைச்சு எடுக்கிறதுக்கு ஜூஸ் அடிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய பெரிய மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அப்போதான் நம்ம இதை அரைச்சு எடுக்கும் போது வெளியே சிந்தாம இருக்கும். இப்போ இந்த மிக்ஸி ஜார்ல நம்ம ரெடி பண்ணி எடுத்துருக்கிற மாம்பழ மிக்ஸை சேர்த்துக்கோங்க. இதை நல்லா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். நல்லா அரைச்சு எடுத்ததுக்கு அப்புறமா இதை வடிகட்டி எடுத்துக்கோங்க. வடிகட்டி எடுத்தோம் அப்படின்னா தான் நல்லா ஸ்மூத்தான மேங்கோ ஜூஸ் கிடைக்கும். இப்போ அடுத்ததான் நம்ம மேங்கோ குச்சி ஐஸை செட் பண்ணலாம். ஐஸ் செட் பண்றதுக்காக நான் இன்னைக்கு இந்த மாதிரி சின்ன டம்ளர் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட மோல்டு இருந்தது அப்படின்னா நீங்க மோல்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டம்ளர் யூஸ் பண்றதா இருந்தது அப்படின்னா சின்ன டம்ளரா எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு 3 சின்ன டம்ளர் எடுத்திருக்கேன். இந்த டம்ளர்ல நம்ம ரெடி பண்ணி எடுத்திருந்த மேங்கோ ஜூஸை சேர்க்கலாம். இப்போ அடுத்ததான் நல்லா கெட்டியான கவர் வச்சு இந்த டம்ளரை கவர் பண்ணி நல்லா டைட்டாக ரப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க. உங்ககிட்ட அலுமினியம் ஃபாயில் இருந்தது அப்படின்னா இந்த கவருக்கு பதிலாக நீங்கள் அலுமினியம் ஃபாயிலை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கவரில் சின்னதாக ஓட்டை போட்டு அதில் ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை குத்தி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதை ஒரு 8 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரீசரில் வச்சு எடுத்தாச்சு. இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சு அதில் ஒரு 2 செகண்ட் இந்த டம்ளரை வச்சு எடுத்தீங்க அப்படின்னா இதை சுலபமாகவே எடுக்க வரும். பாருங்கள் நம்மளோட மேங்கோ குச்சி ஐஸ் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. அவ்வளோதான், நம்மளோட சுவையான மேங்கோ குச்சி ஐஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்ததுக்கு அப்புறமா உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணி உங்கள் நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சுவையான சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சுவையான ஒரு ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சுவையா சமைங்க, சுவையா சாப்பிடுங்க. நன்றி.